அவருடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டீச்சராக இருந்து இப்படி ஒரு அற்புதமான ஸ்டூடெண்ட்டை உலகத்துக்கு கொடுத்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து வந்து இன்றைக்கு பெரிய ஒரு உலகமே அறிந்த ஒரு நிறுவனமான அசோக் லேலண்டில் ஒரு உயர்ந்த பதவியை வகிக்கின்றார். இன்ஜினியரிங் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட குழந்தை அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சி இருக்குல்ல, அது வந்து ரெனேசன்ஸ் ஆர்ட் மூவ்மெண்ட்டோட குழந்தை. 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஹெல்த் கேருக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஒரு 100 பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறேன். ஒரு 3000 எம்ப்ளாயீஸ் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு குரோத் எனக்கு என்னுடைய மனைவி டாக்டர் கோமதி. Institutions, Black Sheep's Engineering Excellence Everywhere Awards. Title sponsor, Sarum Group of Institutions. Co-presented by Propeller Technologies. Photography partner, Wonder Visuals. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியினுடைய ஐக்கானாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர், அவருக்கு தான் இந்த விருது போகுது. அவர் யார் அப்படின்றத ஏவியில் பார்க்கலாம். மின்னணு பொறியியலை கண்ணென படித்த அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர். சூப்பர் டிசைன்ல என வாகன உலகம் வியந்த வண்டிகளின் டிசைன் அழகிற்கு காரணமானவர். டாடா ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனங்களில் தன் ஆட்டோமொபைல் டிசைனிங்கில் கேரியரை ஸ்டார்ட் செய்து தன் அயராத உழைப்பாலும் அறிவார்ந்த திறமையாலும் தன் வளர்ச்சியை ஆக்சலரேட் செய்து அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் உச்ச பதவியில் இருக்கும் பொறியாளர் பாஸ் தோஸ்த் குரு என நாம் பார்த்து வியந்த வாகன பாடிகளை டிசைன் செய்த குழுவை நெறிப்படுத்திய நெறியாளர். தன் ஆட்டோ டிசைனிங் திறமைக்காக சியாம் மற்றும் சிஐயால் பாராட்டப்பட்ட விருதாளர். கவின்மிகு எண்ணங்களையும் கலைமிகு வண்ணங்களையும் கனரக வாகனங்களையும் கனெக்ட் செய்யும் விரலாளர். சத்யசீலன் அவர்களுக்கு இன்ஜினியர் அஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ற விருதை வழங்கி பெருமையிழ்வு கொள்கிறது Black Sheep. இன்னைக்கு நம்ம பார்த்து வியக்கக்கூடிய எக்கச்சக்கமான டிசைன்களுக்கு சொந்தக்காரர். ஸோ இட்ஸ் டைம் டு வெல்கம் இன்ஜினியர் ஆஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சத்யசீலன் ஃப்ரம் அசோக் லேலண்ட். ஸோ உங்களுக்கான அந்த விருதை கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர், உங்களோட தொடர்புள்ள ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துடலாமா சார்? அவருடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டீச்சராக இருந்து இப்படி ஒரு அற்புதமான ஸ்டூடெண்ட்டை உலகத்துக்கு கொடுத்து அவர் மூலமாக அசோக் லேலண்ட் மூலமாக எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இந்த உலகத்துக்கு கொடுத்த சந்திரசேகர் சார் அவர்கள் இருக்காரு. சார் ப்ளீஸ். சந்திரசேகர் சார் ப்ளீஸ் சார் உங்களுடைய வாழ்த்தை சொல்லிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 40 வருடத்திற்கு முன்னாடி பயின்ற மாணவர்கள் எனது இந்த 80வது வயதில் இப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் என்று நான் கருதவே இல்லை. சத்யசீலன் அவர்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து வந்து இன்றைக்கு பெரிய ஒரு உலகமே அறிந்த ஒரு நிறுவனமான அசோக் லேலண்டில் ஒரு உயர்ந்த பதவியை வகிக்கின்றார். எனவே அவரை கௌரவிப்பதில், அவருக்கு விருது கொடுத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. ரொம்ப 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 சந்தோஷம். நேரில் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை வார்த்தைகளாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சத்யசீலன் சார். நான் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப பின்தங்கிய பகுதி, பெரிய தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை. எங்களுக்கெல்லாம் படிப்பு மட்டும்தான். அந்த நேரத்தில் எனக்கு கல்வி கொடுத்தவர். 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அந்த Black Sheepக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் ரொம்ப தகுதியான விஷயமா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ இன்ஜினியர்ஸ் வந்து மற்ற துறைகளில் கொள்ள வச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நான் கூட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்ஜினியரிங் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட குழந்தை அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சி இருக்குல்ல, அது வந்து ரெனேசன்ஸ் ஆர்ட் மூவ்மெண்ட்டோட குழந்தை. நான் நிறைய வண்டி 2 வீலர்ஸ் பண்ணியிருக்கேன், கார் பண்ணியிருக்கேன், ட்ரக் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அசோக் லேலண்ட் வரும்போது ரொம்ப ஹெசிடேஷனை தான் நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நிசான் ஜப்பானில் இருந்தேன். ஆனால் பஸ்ஸு, ட்ரக்கு இதுதான் என்னோட அடையாளம் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னு சொன்னால், இந்த பாட்டம் ஆஃப் த பிரமிடில் இருக்காங்கல்ல, அந்த கீழ் அந்த டிரைவர்ஸ் மக்கள் இருக்காங்கல்ல, இப்போ நீங்கள் தாழ்த்தள பேருந்து போதில்ல, அப்புறம் இந்த ரெட் கலர் ஸ்விட்ச் பஸ்ஸஸ் இருக்குல்ல, இதுதான் இப்போ தான் நம்ம வீல் சேர் அக்சஸே வந்திருக்கோம். ஸோ சம்மந்தம் இல்லாத இந்த மாதிரி வண்டிகள் இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பேஸ்டல் கலர், இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் போகிற மாதிரி, எல்லோ கலர் போகிற மாதிரி, இதெல்லாம் என்னோட டீம் தான் பண்ணுச்சு. நான் தான் பண்ணேன்னு சொல்லலாம். நான் தான் என்னோட டீம் ஆக்சுவலாக. ஸோ ஜெர்மனிக்கு ஒரு கார் பண்ணும்போது இல்லாத ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு கன்வீனியன்ட். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது வயசானவங்க, வீல் சேர் உள்ளவங்க இந்த காரில் கம்ஃபர்டபுளாக போகணும்னு சொல்லும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இருக்குது.
தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா சார், நிச்சயமா நீங்கள் சொன்ன அந்த ரிலவன்ஸோட யோசிக்கிற இன்னோவேஷன் என்றைக்குமே பெரிய தூரம் பயணிக்க வைக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி இன்டேக்காக. அண்டு உங்களோட ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்க ஒருத்தரோட கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன மெமரி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சோம். நீங்கள் நெகிழக்கூடிய இன்னொரு நபர் அப்படின்னா அது இவருடைய படைப்புகளை பார்த்து தான். எஸ், அவரோட ஒரு ரெட்ரோ கார், அந்த ரெட்ரோ காரில் நீங்கள் நம்ம தான் வர்றவங்களுக்குலாம் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் சத்யசீலன் சார் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். எஸ், அவகேஷன் அப்படிம்பாங்க. எல்லா ப்ரொஃபஷனலும் கூட ஒரு 70% ஆஃப் த நோபல் ப்ரைஸ் லாரேட்ஸ் வந்து ஆர்டிஸ்ட்ஸ். ஸோ ஐம் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட், வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட். 2 பெயிண்டிங் கொண்டு வந்திருக்கேன். ஐ எக்ஸிபிட் இன் வேரியஸ் பிளேசஸ். டெல்லி, பூனாவிலலாம் எனக்கு பையர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து விக்னேஷ், உங்களுக்கு ஐ எம் a big fan of you. And second is Prabhu, who is சத்யசீலன் சார், நாங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்தீங்க. இது ரெண்டையும் தாண்டி உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பேசி அனுப்பியிருக்காரு. அந்த வாழ்த்தையும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். பார்த்துடலாமா சார்? ஹாய் சத்யா, சிங்கப்பூர்லேருந்து தயாளன். பிளாக் ஷீப் கொடுக்குற ட்ரிபிள் இ விருது வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏறக்குறைய 40 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ட்ரிபிள் இல சேர்ந்தோம். ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டலில் 2 பேரும் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். மற்றவங்களாம் படிச்சுக்கிட்டோ அசைன்மெண்ட் செஞ்சுக்கிட்டோ ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது என்னை எப்பவும் உட்காந்து எதையாவது வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். அப்போலாம் நினச்சிப்பேன், எதுக்கு வந்து இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த திறமை தான் உன்னை இந்த அளவுக்கு வளர்த்துருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியம் கலந்த பெருமிதத்தோடு பார்க்குறேன். செய்கிற எந்த ஒரு வேலையும் ஆத்மார்த்தமா செஞ்சா வாழ்வில் பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு நீ ஒரு உதாரணம். இந்த விருது உன்னுடைய வடிவமைப்பாளன் அப்படிங்கிற ஒரு பரிமாணத்துக்காக கிடைத்துச்சு. ஆனா உன்னுடைய மற்ற பரிமாணமான ஓவியன், பாடகன், பாடலாசிரியர், அதற்கெல்லாம் விரைவில் அங்கீகாரம் கிடைக்க வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை பிளாக் ஷீப் வழங்கும் ட்ரிபிள் இ விருது வாங்குவதற்காக வாழ்த்துக்கள். சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெருமையோடு வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் ட்ரிபிள் இ அவார்ட்ஸ் 2025 இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் எவ்ரிவேர் கோ பிரசன்டட் பை ப்ரொபலர் டெக்னாலஜிஸ், போட்டோகிராஃபி பார்ட்னர் ஒண்டர் விஷுவல்ஸ். அனைவருக்கும் நன்றி. அண்ட் இப்போ இந்த விருதினை வழங்க போகிறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து இவரை பற்றி நச்சுன்னு 4 விஷயம் சொல்லுவோம். ஓகே, இந்த துறையில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற துறையில் கை வச்சு அந்த துறையில் இன்னைக்கு தான் தான் வின்னர் அப்படின்ற கோட்டையை எழுப்பியிருக்கக்கூடிய ஒருத்தர். நிறைய பேருக்கு நிறைய கஸ்டமர் இருப்பாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பற்றி பேசணும்ல, இந்தியா என்றென்றும் பேசிக்கொண்டே இருக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களே இவரின் கஸ்டமர். Time to welcome CEO of Saubhagya Wet Grinders, திரு வி. வரதராஜன் சார் onto the stage of Black Sheep Triple E Awards 2025. ரொம்ப நன்றி சார் எங்களோட அழைப்பை ஏற்று வந்தமைக்கு. அண்ட் உங்கள் கைகளால் விருது பெறப்போகும் அந்த நபர் யார், ஏவியில பார்க்கலாம். கோவில்பட்டியில் விதைத்து இந்தியா முழுக்க கிளைத்த ஆர்த்தி ஸ்கேன்ஸ் வழியாக கோடி கோடி குடும்பங்களில் ஆரோக்கியத்தை டெலிவர் செய்யும் போஸ்ட்மேன். 75,000 மாதிரிகள், 25 லட்சம் நிவாரண பணம் என கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மக்களின் நலனுக்காக உதவிக்கரம் நீட்டிய கோல்ட்மேன். எளிய மக்களுக்கு எட்டா கனியாயிருந்த ஸ்கேன்களையும் டெஸ்டுகளையும் அவர்கள் தீண்டும் அளவு விலையை ஒடித்து தந்தவர். இருக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் உயர் மருத்துவம் என்பதை நடுத்தர மக்களின் வாழ்வில் நலம் தர வந்தவர். எந்திரங்க பாகங்களின் பொறியியல் படித்து மனித தேகங்களின் பாகங்களின் நிலையறியும் மருத்துவத்துறையில் நுழைந்து இன்று இந்தியா முழுக்க 40 கிளைகள் பரப்பி 2000 கோடி மதிப்புள்ள நிறுவனமாய் ஆர்த்தி ஸ்கேன்ஸை மாற்றியிருக்கும் கோவிந்தராஜன் அவர்களுக்கு இன்ஜினியர் அஸ் ஐகான் இன் ஹெல்த் கேர் என்ற விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். ஸோ இன்ஜினியர் அஸ் ஹெல்த் கேர் ஐகான் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் திரு கோவிந்தராஜன் சார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் நாங்கள் நிறைய பயன்படுத்துகிற கேள்விப்படுற ஒரு பிராண்ட். ஸோ அதனுடைய நிர்வாக இயக்குனராக ஒரு இன்ஜினியராக நீங்கள் இந்த விருதினை பெறுவது பற்றி. நான் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஹெல்த் கேருக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஒரு 100 பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறேன். ஒரு 3000 எம்ப்ளாயீஸ் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அதனால ஹெல்த் கேரில் வந்து எல்லோரும் வாங்க, நல்ல குரோ ஆகலாம்.
இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் போய் 3000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னு மெய்ப்பித்து காமித்த உங்களுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த நன்றி சார். உங்களை சந்திக்க ஒருத்தர் வரார் சார், அவரை மீட் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார், இந்த கடிதம் வந்து உங்கள் பையன் உங்களுக்கு எழுதின கடிதம் சார். எஸ், நீங்கள் எத்தனையோ போஸ்ட் கார்டு கொடுத்துருப்பீங்க. ஒரு போஸ்ட்மேனுக்கு ஒரு பையன் எழுதியிருக்காரு. நீங்கள் படிக்க முடியுமா முத்து வாங்கி சார்? என்ஜினியரிங் படித்து முடித்த அவர் முதலில் தபால்காரராக பணியில் சேர்ந்தார். மனைவி மருத்துவர் என்பதால் மருத்துவ சேவையில் இணைந்து செயல்பட்டார். அப்போது கோவில்பட்டியில் ஸ்கேன் மையம் இல்லாதது மக்களுக்கு பெரும் துன்பமாக இருந்ததை கவனித்தார். மிகுந்த சிரமங்களும் முதலீடு இல்லாத நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் தனது சேமிப்பு வங்கி கடனை வைத்து முதல் ஸ்கேன் மையத்தை தொடங்கினார். அதன் பின் திருநெல்வேலி, 2003 சென்னை என தொடர்ந்து விரிவடைந்தது. இன்று 67 இடங்களில் இயங்கி 2000 கோடி மதிப்பீடு கொண்ட நிறுவனமாக வளர்ந்துள்ளது. இது அவர் கொண்ட கனவு, உறுதி மற்றும் மக்களுக்கான அர்ப்பணிப்பு எனும் சான்று. அன்பு மகன். இந்த அளவுக்கு குரோத்தனருக்கு என்னுடைய மனைவி டாக்டர் கோமதி அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். நிச்சயமா மேம், ப்ளீஸ் மேம். எஸ் மேம். ஸோ எத்தனாயிரம் கோடி பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் உங்களை சொல்கிறப்ப அந்த வெக்கம் தானாக வந்துடுதுல. எஸ், தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் அலாட் ஃபார் பீயிங் எ பில்லர் சப்போர்ட் டு ஹிம். இந்த வாய்ப்பளித்த எங்களுக்கு பிளாக் ஷீப் நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். நன்றி மேம். தேங்க்யூ. உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் மற்றும் சாதனையாளர்கள் AAA அவார்ட்ஸ் மேடையில் இணைந்த தருணங்களை இப்போதே பிளாக்ஷிப் வேலி OTT-யில் கண்டு மகிழுங்கள். சாரம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளாக் ஷீப்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் எவ்ரிவேர் அவார்ட் உங்கள் பிளாக்ஷிப் வேலி OTT-யில் இப்போதே கண்டு மகிழுங்கள்.